இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கிர்ச்சாஃப்ஸ் லாவுடைய அப்ளிகேஷன் பார்ட். ஃபர்ஸ்ட் சர்க்யூட் டயக்ராம் வரையக்கூடிய பார்த்துக்கோ. 4 டாட் போடுங்க. இந்த 4 டாட்டையும் ரெசிஸ்டர்னால ஜாயின் பண்ணுங்க. இங்கேயும் ரெசிஸ்டர் போட்டு ஜாயின் பண்ணிக்கோ. இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் கொடுங்க. P Q R S. ஜங்ஷனுக்கு பேர் கொடுத்துக்கோங்க. A B C D. 4 resistors P, Q, R, S are connected to form a network. To the junction B and D, a galvanometer is connected. To the junction A and C, a battery is connected. இப்போ இதில் இருக்கக்கூடிய கரண்ட், இதில் இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I எடுத்துக்கோ. இந்த கரண்ட் I ஏங்கிற பார்ட்ல வந்து என்ன செய்யுது, ரெண்டா பிரியுது. நான் I1 I2 எடுக்கிறேன். இப்ப இந்த I1 என்கிற கரண்ட் இந்த ஜங்ஷன் B ல வந்து ரெண்டா பிரியுது. இத I3 எடுக்கிறேன். இத IG வைக்கிறேன். கேல்வனாமீட்டர் வழியே போறதுனால IG வைக்கிறேன். இந்த IG-யும் இந்த I2-ம் சேர்ந்து இது வழியா I4 போகுது அப்படின்னு அசைன் பண்ணுங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா கிர்ச்சாஃப்னுடைய ஃபர்ஸ்ட் லாயும் செகண்ட் லாயும் அப்ளை பண்ண போறோம். கிர்ச்சாஃப்னுடைய ஃபர்ஸ்ட் லா அப்ளை பண்ண போறேன். அப்ளையிங் கிர்ச்சாஃப்ஸ் லா. Kirchhoff's first law. First law apply பண்ணனும்னா என்ன வேணும், ஜங்ஷன் எடுக்கணும். இப்போ நான் B என்கிற ஜங்ஷனுக்கு எழுதுறேன். at B. B என்கிற ஜங்ஷனுக்கு பாருங்க, ஜங்ஷனை நோக்கி வரக்கூடிய கரண்ட் எதெல்லாம் இருக்கு. ஜங்ஷனை நோக்கி வரக்கூடியது I1. ஜங்ஷன்ல இருந்து வெளியே போகக்கூடியது I3யும் IG-யும் is equal to 0. சரியா? algebraic sum of current meeting at a junction is 0. ஒரு ஜங்ஷன்ல வரக்கூடிய கரண்ட் is equal to ஜங்ஷன்ல இருந்து வெளியே போகக்கூடிய கரண்ட். அல்லது ஜங்ஷனை நோக்கி வரக்கூடியது பிளஸ் எழுதுங்க, ஜங்ஷனை விட்டு வெளியே போகக்கூடியது மைனஸ் எழுதுங்க, equal to 0. அதே மாதிரி at D சொன்னீங்கன்னா என்ன சொல்லலாம், D என்கிற பாயிண்ட்க்கு ஜங்ஷன் நோக்கி வரக்கூடியது பிளஸ் எழுதுங்க, I2 பிளஸ் IG, வெளியே போகக்கூடியது I4 is equal to 0. இனி வோல்டேஜ்ல அப்ளை பண்ண போறேன். அப்ளையிங் செகண்ட் லா. கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா அப்ளை பண்ண போறேன். செகண்ட் லா அப்ளை பண்ணணுமா இருந்தா க்ளோஸ்ட் பாத் வேணும். சோ ஒரு க்ளோஸ்ட் பாத் எடுக்கிறேன். E B D E என்கிற ஒரு க்ளோஸ்ட் பாத் எடுக்கிறேன். இந்த க்ளோஸ்ட் பாத்ல இருக்கக்கூடிய கரண்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த க்ளோஸ்ட் பாத்ல இருக்கக்கூடிய கரண்ட் I1, ரெசிஸ்டன்ஸ் P. சோ I1P, அடுத்தது கரண்டையும் ரெசிஸ்டன்ஸையும் பிளஸ் IGG. G என்பது தெர்மோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறேன். I2R, ஆனா மைனஸ் போட்டு எழுதுறோம். I2R is equal to 0. எதுக்காக மைனஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரேன். ஆரோவோட அதே டைரக்ஷன்ல வரும்போது பிளஸ், ஆரோ இங்க இருந்து இங்க வருது கரண்ட், நான் இங்க இருந்து அங்க போறேன், அதனால மைனஸ் எழுதுறேன். ஆரோக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், கரண்ட்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனா இருந்தால் மைனஸ் போடுங்க. அப்படினா இதுக்கு சொல்லுங்க A B C D A என்கிற க்ளோஸ்ட் பாத் ஃபுல் பாத்துக்கு சொல்லுங்க என்னன்னு சொல்லலாம். I1 into P, I1 into P plus I3 into Q. அடுத்தது ஆரோக்கு ஆப்போசிட்ல வரேன். So minus I4 into S
minus I2 into R is equal to 0. Equation 4. 4 equation எழுதி முடிச்ச பிறகு என்ன சொல்றோம்னா when B and D are at same potential, when B and D are at same potential, B யும் D யும் same potential ஆக இருந்தால் IG equal to 0. ஏன்னா கரண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா தான் ஃப்ளோ ஆகும். B யும் D யும் சேம் பொட்டன்ஷியல் ஆக இருந்தால் கேல்வனோமீட்டர் வழியே கரண்ட் ஃப்ளோ ஆகாது. IG equal to 0. இந்த IG equal to 0 ஏ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல எங்க எல்லாம் இருக்கோ IG இருக்கோ அங்க சர்ச் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? IG இருக்கிறதுல 0 கொடுத்துட்டீங்கன்னா IG இருக்கிறதுல 0 கொடுத்துட்டேன். I1 minus I3 equal to 0 அல்லது ஒரே ஸ்டெப்ல I1 is equal to I3. செகண்ட் ஈக்குவேஷனை சர்ச் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? செகண்ட் ஈக்குவேஷனை சர்ச் பண்ணீங்கன்னா I2 minus I4 equal to 0 அல்லது I2 is equal to I4. தேர்ட் ஈக்குவேஷனை சர்ச் பண்ணுங்க. தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும்? IG 0 அப்ப இது போயிடும். I1P minus I2R equal to 0 அல்லது I1P equal to I2R. இப்போ fourth equationல IG இல்ல, அதை சர்ச் பண்ண முடியாது. அப்ப fourth equation என்ன செய்ய போறேன்னா 6 ஐயும் 7 ஐயும் எடுத்து சர்ச் பண்றோம். 8 எடுத்து சர்ச் பண்ணாதீங்க. 8 எடுத்து சர்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. சோ 6 ஐயும் 7 ஐயும் எடுத்து 4ல போடுறேன். using 6 and 7 in 4 என்ன கிடைக்கும்? ஞாபகம் வச்சுக்கோங்க, I3 இருக்கிற இடத்துல I1 ஐயும் I4 இருக்கிற இடத்துல I2 ன்னு சர்ச் பண்ண போறேன். அதாவது பெருசா சின்னதா மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப I4 I3 இருக்கிற இடத்துல I1 போடணும். அப்ப நமக்கு fourth equation எப்படி மாறும்? I1P plus I3Q. I3 க்கு பதிலா I1 போட போறேன். so I1Q minus I4 க்கு பதிலா I2 சர்ச் பண்றேன் minus I2R is equal to 0. காமன் டேர்ம் வெளியே எடுக்கிறேன். I1 வெளியே எடுத்துட்டேன்னா P plus Q minus I2 வெளியே எடுத்துட்டேன்னா S plus R equal to 0. டபுள் சைடு கொண்டு போயிருங்க. I1 into P plus Q is equal to I2 into S plus R. equation 9 ஐயும் 8 ஐயும் டிவைட் பண்ணிக்கோங்க, ஆன்சர் எடுத்துரும். equation 9 ஐயும் 8 ஐயும் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? equation 9 divided by 8 என்ன வந்துரும்? I1 into P plus Q, so P plus Q by I1 into P, I1 cancel ஆயிடுச்சு, P is equal to S plus R by R. split பண்ணிடுறேன். P by P plus Q by P is equal to S by R plus R by R. P by P cancel, R by R cancel, 1 வரும். அந்த 1 plus 1 அங்க போகும்போது minus 1 cancel ஆகி போயிடும். so மீதி Q by P is equal to S by R. அல்லது இதனுடைய ரெசிப்ரோக்கல் எழுதினீங்கன்னா P by Q is equal to R by S. இதான் உனக்கு condition for bridge balance in Wheatstone bridge.